என்கிட்ட நிறைய ஸ்கில் இருக்குப்பா, ஆனால் ஜாப் தான் இல்லை அப்படின்னு யாராச்சும் இங்கே இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ எக்ஸாக்டாக உங்களுக்காக தான். என்கிட்ட நிறைய ஸ்கில் இருக்குது. நான் ஸ்கில்ஃபுல்லான ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், டிஜிட்டல் மார்க்கெட்டர், சோஷியல் மீடியா மார்க்கெட்டர், லீட் ஜென்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு என்ன ஒரு விஷயமா வேணா இருக்கட்டும். ஹச்ஆர்லேருந்து, மேனேஜ்லேருந்து, ஃபினான்ஸ்லேருந்து எதுவோ வேணால் இருந்துக்கோங்க. என்கிட்ட எக்கச்சக்கமாக ஏராளமாக ஸ்கில்ஸ் இருக்குது. போனால் ஜாப் தான் இல்லை. நானும் ஒவ்வொரு நாளும் 100-200 ஜாப் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். எவனும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு யாராச்சும் இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ எக்ஸாக்டாக உங்களுக்காக தான். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஹை ஸ்கில் இருக்கிறவங்க பட் ஜாப் கெட் பண்ணுற ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறவங்க ஸ்டார்ட் அப்ஸில் ஜாப் அப்ளை பண்ணலாம். கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்கில்லை வச்சுக்கிட்டு ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் அப் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான சாய்ஸ். இல்லைப்பா என்கிட்ட ஸ்கில் இல்லை, நான் இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன், இம்ப்ளிமெண்ட் பண்ண ரெடியாக இருக்கேன், நான் வெறித்தனமாக இருக்கேன், ஜாப் கெட் பண்ணணும், நான் நெக்ஸ்ட் போகணும், ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு வெறித்தனமாக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டார்ட் அப் ரொம்பவே ஒரு ஹை வேல்யூபிளான ஒரு சாய்ஸாக இருக்கும். மற்ற கம்பெனி அந்த மாதிரி சூஸ் பண்ணுறத விட அவங்க கம்பெனிலே ஒரு 5 to 10 எம்ப்ளாயிஸ் தான் இருப்பாங்க. அதுதான் ஸ்டார்ட் அப். அவங்கக்கிட்ட ஃபண்டும் லிமிட்டடாக தான் இருக்கும். பட் க்ரோ ஆகணும்னு வெறி இருக்கும் ஸ்டார்ட் அப்னு இருக்கிறவங்ககிட்ட. அவங்கக்கிட்ட நீங்கள் ஈஸியாக ஒரு ஜாப் கெட் பண்ண முடியும். உங்களை நான் லேர்ன் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், என்கிட்ட இந்த ஸ்கில் இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் ஸ்டார்ட் அப் சூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக அங்கே ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டார்ட் அப்பில் ஜாப் கெட் பண்ணுறது ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயம். பட் எல்லா டைமும் இல்லை. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஒரு 5 ஜாப் செஞ்சேன். அது ஒன்று தான் வந்து கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் பெரிய லெவல் கம்பெனி. மற்றது எல்லாமே இந்தியன் பேஸ்டு ஸ்டார்ட் அப்ஸ் தான். நான் ஒரு 1 வீக்குள்ளே எல்லா ஜாபுமே கெட் பண்ணேன். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஜாப் கெட் பண்ணுறதுன்றது என்கிட்ட ஸ்கில் இருக்குது அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிப்பேன் அப்படின்னு இருக்கணும். நல்லா ஹார்ட் ஒர்க்கர், வெறித்தனமான ஹார்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்டார்ட் அப் வந்து செட் ஆகும். ஏன்னா ஒரு ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஒர்க்குமே கொடுப்பாங்க. டிசைனிங்கு, டெவலப்மெண்ட்டு, டீம் மேனேஜ்மெண்ட், ஹச்ஆரு. நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டராக ஜாயின் பண்ணி ஹச்ஆராக ஒர்க் பண்ணேன், சோஷியல் மீடியா மேனேஜ் பண்ணேன், கண்டென்ட் கிரியேஷன் பண்ண, வீடியோ எடிட் பண்ண, ஆட் கேம்பெயின் ரன் பண்ண. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் போட்டு தள்ளுவாங்க, பாரபட்சமே பார்க்காம. பட் அங்கே உங்களோட லேர்னிங் வந்து பீக்கில் இருக்கும். நான் ஒரே ஒரு ஜாப் தான் ஃபர்ஸ்ட், என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப். அந்த ஒரு ஜாப்லேயே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். இமெயில் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், அது இது ஹச்ஆர், ஹார்ட் ஒர்க் எப்படி பண்ணுறது, எப்படி ஒரு பிஸ்னஸ் ஓனர் மாதிரி திங்க் பண்ணுறது, எப்படி நம்ம எம்ப்ளாயை ஹேண்டில் பண்ணுறது, A to Z திறக்கி விட்டாங்க அந்த ஸ்டார்ட் அப்பில். இன்சைனாக ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நைட்டு வர ஒர்க் பண்ணேன், மார்னிங்கில் எழுந்தவொடனே ஒர்க் பண்ணேன். எனக்கு அவ்வளோ அன்லிமிட்டடான டாஸ்க் அசைன் ஆகிக்கிட்டே இருக்கும். எனக்கு கொஞ்சம் விடுங்கப்பா, லேர்னிங் பண்ணுறது எனக்கு சந்தோஷம் தான், பட் இவ்வளோ லேர்னிங்கெல்லாம் என்னால் முடியல குமார் அப்படின்ற மாதிரி லேர்னிங் இருக்குது ஸ்டார்ட் அப்னு வந்துட்டிங்கன்னா. ஏன்னா அவங்க ஒரு 10 எம்ப்ளாயி தான் வச்சுருப்பாங்க. அதை வச்சு அவங்க பிஸ்னஸை க்ரோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்டார்ட் அப் வந்து ஒரு வெறித்தனமாக க்ரோ ஆகணும்னு வெறியோடு இருப்பாங்க. உங்களை மாதிரி நீங்களும் எப்படி உங்கள் கரியரில் இதாகணும். இன்கேஸ் யாராச்சும் பிஸ்னஸ் எல்லாம் நான் பண்ண போகிறேன் ஃப்யூச்சரில், நான் எப்படி நீங்கள் ஜாப் கெட் பண்ணுறதுன்னு என்ன சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் சொல்கிறேன். அப்போ தான் ஒரு ஸ்டார்ட் அப் பற்றி உங்களுக்கு புரியும். பிஸ்னஸ் பண்ணணும், நான் ஓனாக ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும், நான் இந்த ஃபினான்ஸை பற்றி கற்றுக்கணும், இந்த பிஸ்னஸோட எண்ட் டு எண்ட் கற்றுக்கணுன்னா ஸ்டார்ட் அப் சூஸ் பண்ணுங்கள். எல்லா ஆங்கிளுமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணால் ஓகே இது ஏகே தான் பண்ணான், இது ரிசல்ட் இவன் தான் எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்ட்டு உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும். எனக்கு எல்லா கம்பெனிலையும் கிடைச்சிருக்கு ஸ்டார்ட் அப்பில்ன்னும் போது. அந்த மல்டிநேஷ்னல் கம்பெனி எனக்கு ஒரு மேனேஜர் இருப்பார், அவருக்கு ஒரு டாஸ்க் அசைன் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பார். இந்த மாதிரி நிறைய ஹைரார்க்கி இருக்கும். பெரிய கம்பெனின்னு போனீங்கன்னா ஸ்டார்ட் அப் வந்தால் ஓகே ஏகேவால் தான் சோஷியல் மீடியா க்ரோ ஆச்சு, ஏகேவால் தான் நம்மளுக்கு லீட்ஸ் வந்துச்சு, ஏகே தான் அதை பண்ணோம் அப்படின்ட்டு உங்களுக்கு ரெகக்னேஷன் பக்காவாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லேர்னிங் வைஸாக எல்லா வயசாகவுமே ஸ்டார்ட் அப் பக்கா. ஆனால் ஒர்க்கு புழிஞ்சு எடுத்துடுவாங்க, பட் லேர்னிங் பீக்கில் இருக்கும். அதே மைண்டில் வச்சுக்கோங்க. பட் மோஸ்ட் ஆஃப் ஸ்டார்ட் அப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன தான் உங்கள்கிட்ட ஸ்கில்லாக இருந்தாலும் உள்ளே எடுக்க மாட்டாங்க. உன்னோட கேரக்டர் எப்படி இருக்குது, நீ வந்து லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா. ஏன்னா நீயே ஒரு பிகினிங் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஸ்டார்ட் அப் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஓனான விஷயம் அவங்களே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் ஒரு விஷயம் ஓனாக செய்யணும்னு நினைக்கிறவங்க தான் மோஸ்ட்லி ஸ்டார்ட் அப்பில் ஜாப் கெட் பண்ணணும் அப்படின்ட்டு பிளானே போடுவாங்க. அவங்ககிட்ட ஒரு ஹங்கர் இருக்கும். ஓகே இந்த கம்பெனிக்கு நான் வந்து ஆட்டம் சொல்ல ஒர்க் பண்ணுறேன், அது எதுக்காகனா நான் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு, என்னோட விஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நான் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு. அதே டைமில் கம்பெனி க்ரோ ஆகணும், எனக்கு அந்த கம்பெனி க்ரோ பண்ணி காட்டணும்னு ஒரு வெறி வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்டார்ட் அப் சூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லேர்னிங் மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்றத ரொம்ப பார்ப்பாங்க.
என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமாக ஒருத்தருக்கு இருந்துச்சு. பட் அவரை ஹையர் பண்ணாமல் என்ன ஹையர் பண்ணாங்க. ஏன்னா நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஹங்கரோடு இருந்தேன். அந்த ஹங்கர் உங்ககிட்ட பார்த்தாங்கன்னா உங்களை விடவே மாட்டாங்க. நான் விட்டுட்டு வந்த கம்பெனிலெல்லாம் ரிட்டர்ன் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. பிகாஸ் ஐ எம் தட் மச் ஆஃப் ஹங்கர். எனக்கு தெரியலனாலே அதை கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். லாங் டேர்மில் இருப்பேன். ஸ்டார்ட் அப் போயிட்டிங்கன்னா அவங்க லாங் டேர்ம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த பையன் இந்த பொண்ணு வந்து நம்ம கம்பெனியில் ஒரு 4-5 இயர்ஸ் ஆச்சு இருப்பாங்களோ அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க டீம் இப்போ தான் பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 3-5 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. லாங் டேர்மில் வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் லாங் டேர்மில் ஸ்டே பண்ணாலும் நல்லது தான். இல்லைனாலும் லாங் டேர்மில் நான் ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுங்க. நான் எல்லா கம்பெனிலையும் எஸ் ஐ வில் ஸ்டே ஃபார் நெக்ஸ்ட் 5 to 6 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் 5 to 6 மந்த்ஸ்லேயே பிரித்து ஓடி வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த ஹங்கர் உங்கள்கிட்ட லேர்ன் பண்ணணும்னு ஹங்கர் இருந்துச்சா உங்களை விட மாட்டாங்க. தட் இஸ் த திங் ஐ லைக் டு எக்ஸ்பிளைன் டு யூ. ஸோ அந்த ஹங்கர் வந்து ஷோகேஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கிற பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா எல்லாருக்கூடையுமே கனெக்டில் இருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு 5 to 10 மெம்பர்ஸ் தான் டீமே. அந்த டீம் கிட்ட எல்லாரோடய கனெக்டாக இருப்பீங்க. டெய்லியுமே அவங்ககிட்ட பேசுவீங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கம்பெனியோட ஃபவுண்டரோட நம்பர் உங்ககிட்ட இருக்கும். ஏன்னா அவங்க உங்ககிட்ட தான் பேசி ஆகணும். அவங்க ஐடியா உங்ககிட்ட தான் சொல்லி ஆகணும். நீங்கள் தான் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாகணும். அவங்களோட நம்பர் இருக்கும். அவங்க நைட்டு கால் பண்ணுவாங்க, காலையில் கால் பண்ணுவாங்க, இந்த அப்டேட் கேட்பாங்க, அந்த அப்டேட் கேட்பாங்க, இப்படி போய்ட்டுன்னு கேட்பாங்க. உங்களுக்கு அந்த ஃபவுண்டரோட கம்ப்ளீட் ஆக்சஸ் கிடைக்கிது. இதே ஒரு பெரிய கம்பெனினா அந்த கம்பெனியோட ஓனர் அந்த அது யாரோட ஆக்சஸுமே கிடைக்காது. பட் உங்கள் ஸ்டார்ட் அப்னு வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பீங்க. எந்த ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவாங்க. ஸ்டார்ட் அப் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஏன்னா தே லைக் டு பில்ட் ஏ ஸ்ட்ராங் டீம். தே லைக் டு க்ரோ த கம்பெனி வித் லிமிடெட் ஃபண்ட். இந்த மாதிரி நிறையா விஷயம் போயிட்டுருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண எல்லா கம்பெனியோட ஃபவுண்டர் அந்த ஸ்டார்ட் அப் ஓனரோட எல்லா நம்பரும் எங்கிட்ட இருக்குது. எப்படி யூ கேன் லேர்ன் ஃப்ரம் தெம். அவங்ககிட்ட ஒரு 5 to 10 இயர்ஸ் ஆஃப் கோட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்லேருந்து, ஃபினான்ஸ்லேருந்து, ஹைரிங்லேருந்து, டீம் மேனேஜ்மெண்ட்டு, இது மாதிரி எல்லா விஷயமும் அவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் டன் மாதிரி இருக்கும். அவங்ககிட்ட நீங்கள் எக்கச்சக்கமாக கற்றுக்கலாம். இன்ஃபேக்ட் நான் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன்னா இதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் அப்பில் அவங்க எப்படி ஃபண்டு அந்த டைமில் மேனேஜ் பண்ணாங்க, அந்த கிரிட்டிக்கலான டைமில் எப்படி மேனேஜ் பண்ணாங்க, எப்படி ஹைரிங் பண்ணாங்க, ஒரு லாங் டேர்ம் பர்சனை நல்ல க்ரோ ஆகணும் மைண்ட் செட் இருக்கிற பர்சனை தான் எப்படி ஹையர் பண்ணணும்னு நினச்சாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயமுமே நான் ஒரு கம்பெனி ஓனர்கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன். அவங்க தே ஆர் வெரி குட் லைக் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்ககிட்ட 5 to 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் அவங்க இப்போ ஓன் ஸ்டார்ட் அப்பில் போயிட்டுருக்காங்க. ஒரு 2-3 இயர்ஸில் இப்போ இருக்காங்கும் போது அவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் டன் கணக்கில் இருக்கும். அவங்ககிட்ட நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு லைஃப்பில் நீங்கள் ஒரு 10 வருஷம் உட்காந்து கற்றுக்கிறத ஒரே வருஷத்தில் அந்த ஸ்டார்ட் அப் ஓனர் கூட அந்த ஸ்டார்ட் அப்பில் ட்ராவல் பண்ணிங்கன்னா கற்றுக்கலாம். திஸ் இஸ் த பவர் ஆஃப் ஸ்டார்ட் அப். யுவர் லேர்னிங் இன் பீக் அப்படின்னு நான் சொல்லுவேன். எதுவாக இருந்தாலும் செல்ஃப் லேர்ன் பண்ண உங்களுக்கு அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாமே உங்களுக்குள்ளே ஃபீட் பண்ணுவாங்க. தட் இஸ் த திங் வென் இட் கம்ஸ் டு ஸ்டார்ட் அப். சரி ஓகேப்பா, நான் ஸ்டார்ட் அப்னு போய்ட்டால் சேலரி வைஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சேலரி வந்து கம்பெனி பொறுத்து வேறையாகும். ஒரு சிலர் வந்து ஹையர் பே, எனக்கு எம்ப்ளாயி வந்து செம்ம ஸ்கில்ஃபுல்லான பர்சன் வேணும், தெளிவான தரமான ஒரு சம்பவம் செய்கிற ஒரு பீப்புள் பர்சன் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. தே டோன்ட் கேர் அபவுட் சேலரி. பட் அவங்ககிட்ட ஃபண்ட் லிமிட்டாக இருந்தாலும் சேலரி நீங்கள் நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவங்களோட எவ்வளோ ஈகராக இருக்கீங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எவ்வளோ நாலேஜாக இருக்கீங்க, அதை பொறுத்து சேலரி நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பெரிய கம்பெனியில் கொடுக்குறத அதவே இங்கே கொடுக்குறாங்க. ஸோ சேலரி வைஸ் வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. பட் பேஸ்ட் ஆன் கம்பெனிஸ் தான். ஸோ சேலரி வந்து ரொம்ப நீங்கள் போட்டு குழப்பிக்கணும். இனிஷியலாக பிகினராக இருக்கீங்கன்னா ஸ்டார்ட் அப்பு கண்ணை மூடி சூஸ் பண்ணுங்கள் வித்தவுட் கிவிங் எனி சிங்கிள் ரீசன். ஓகே ப்ரோ, இப்போ நான் எப்படி இந்த ஜாப்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறது, இப்படியே அந்த ஹெச்ஆர் ரீச் அவுட் பண்ணுறது, எப்படி நான் ஸ்டார்ட் அப்பில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணுறதுன்னு வரும்போது, இங்கே வந்து இண்டீட், நாக்ரி இந்த பிளாட்ஃபார்ம் போனீங்கன்னா அது ஸ்டார்ட் அப்பாக என்ன அப்படின்னே தெரியாது. பட் நம்ம வேறு பிளாட்ஃபார்ம் வைஸாக போகலாம். நான் யூஸ் பண்ண ஒரு ஆப்புன்னு பார்த்தா ஒர்க் இண்டியா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப். அது சும்மா லோக்கலில் நீங்கள் ஸ்டார்ட் அப் ஏதாச்சும் பண்ண முடியும். சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையில் இருக்க ஸ்டார்ட் அப்பில் ஜாப் எனக்கு வேணும் அப்படின்னும் போது அந்த ஆப் யூஸ் பண்ணலாம். பட் என்னோடய சாய்ஸ் பார்த்தா அதையும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு சில ஆப் இருக்கும், அப்னா அந்த மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் அப்னு வரும்போது எந்த மாதிரி ஜாப் அப்ளைங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலான்னா, வெல் ஃபவுண்ட் ஏஞ்சலிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கள. ஸ்டார்ட் அப் ரீசெண்டாக ஃபண்டான ஸ்டார்ட் அப்பில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது, ஸ்டார்ட் அப் பற்றி எண்ட் டு எண்ட் அதில் இருக்கும். அதில் இருக்கிற கம்பெனி மோஸ்ட்லி ஸ்டார்ட் அப்பாக தான் இருக்கும். அதில் போனீங்கன்னா ஸ்டார்ட் அப்பில் ஜாப் போட்டிருப்பான். அந்த ஸ்டார்ட் அப்பில் ஜாப் போட்டிருக்கவங்களோட லிஸ்ட் எடுங்க. அந்த கம்பெனியோட இருக்கிற ஹெச்ஆர், சிஓ, ஃபவுண்டரு, மார்க்கெட்டிங் மேனேஜர், இந்த மாதிரி யாரை வேணால் கனெக்ட் பண்ணுங்கள். அவங்களோட கம்பெனியோட லிங்க்டின் ப்ரொஃபைல் போங்க. லிங்க்டினில் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பீப்புளோட இதெல்லாம் போட்டிருப்போம். அதில் சிஓ அது இதெல்லாம் எடுத்து அவங்க கூட கனெக்ட் பண்ணுங்கள்.
ஹே உங்களோட ஜாப் ஹைரிங் பார்த்தேன், ஐ லைக் டு கனெக்ட் வித் யூ. அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு இது இந்த மாதிரி ஹங்கராக இருக்கேன், என்கிட்ட இந்த ஸ்கில் இருக்குது அப்படின்றதெல்லாம் ரைட் பண்ணி அழகாக ஒரு கனெக்ஷன் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுங்கள் ஃபவுண்டருக்கு, ஹெச்ஆருக்கு, எல்லாருக்கூடமே. ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். எப்படின்னா அந்த கம்பெனி ஃபவுண்டர் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா அவங்க ரொம்பவே பிஸியாக இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கம்பெனியோட ஹெச்ஆர், அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி, இன்ஃபேக்ட் என்ன பண்ணாங்கன்னா எங்கள் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் ஒன்ஸ் வந்து ஹைரிங் போயிட்டுருந்துச்சி. அப்போ ஒருத்தர் வந்து எனக்கு வந்து லிங்க்டின்ல வந்து என்கிட்ட பேசினார், ப்ரோ உங்கள் கம்பெனியோட ஹைரிங் போயிட்டுருக்கு, என்கிட்ட இந்த ஸ்கில் இருக்குது, என்னை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அடுத்த நாள் அவர் வந்து ஜாப்க்கு இன்டர்வியூ வந்தாங்க, எல்லாருக்கும் இன்டர்வியூ எடுத்தாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அவர் என் கூட கனெக்டாக இருந்தால அவரை ஹையர் பண்ணும். எப்படி நீங்கள் அந்த கம்பெனியோட எம்ப்ளாயிக்கிட்ட கூட கனெக்டில் இருக்கோம், அது மூலமாக நீங்கள் அந்த ஜாப் க்ராக் பண்ணலாம். ஸோ அந்த கம்பெனி எம்ப்ளாயி கூட கனெக்ட் பண்ணுங்கள், ஹெச்ஆர் கூட கனெக்ட் பண்ணுங்கள், அவங்க கூட எல்லாரும் கூட கனெக்ட் பண்ணுங்கள். அவங்களே எப்படி ஜாப் அப்ளை பண்ணணும், ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபார்ம், அதை ஃபில்அப் பண்ணணும். அதை பண்ணிவிட்டு இதையும் பண்ணணும். லிங்க்டின்ல போய் அவங்க கூட கனெக்ட் பண்ணுறதும் சரி, அவங்ககிட்ட கேட்குறதும் சரி, இன்கேஸ் அவங்க ஃபோன் நம்பர் வெப்சைட்லேருந்து எடுத்து கால் பண்ணுறதும் சரி. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோட ஓனர் இருக்கார், ஹெச்ஆர் இருக்காருன்னா அவங்களுக்குன்னு ஒரு இமெயில் இருக்கும். அது எப்படி கிராப் பண்ணுறதுன்னா சேல்ஸ் கியூஎல் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். லிங்க்டின்ல போய்ட்டு அவங்க ப்ரொஃபைலில் சேல்ஸ் கியூஎல் அந்த எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இமெயில் வரும். அவங்களுக்கு ஒரு பர்சனலைஸ்டான இமெயில் ரைட் பண்ணுங்கள். ஹே ஐ சீன் யுவர் ப்ரொஃபைல், இந்த ஸ்கில் இருக்குது, ஐம் வெரி ஹங்கர் டு லேர்ன். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜென்யூனான ஒரு 5 to 6 லைன்ஸ் ஆஃப் ஒரு இமெயில் ரைட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த இமெயில்லையோ அந்த கனெக்ஷன் ரெக்வஸ்ட்லேயோ அந்த மெசேஜ்லையோ தேர் ரெடி டு ஹையர் யூ. ஓகே நம்மளை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு இவ்வளோ எஃபோர்ட் போடுறாரு, கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் அப்க்கு இந்த ஏக்கே தான் வேணும் அப்படின்ட்டு அவங்கள தான் ஹையர் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்கள ரீச் அவுட் பண்ணுங்கள். மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ், அந்த ஜாப் அப்ளை பிளாட்ஃபார்ம்லேயும் அப்ளை பண்ணி விடுங்க. இந்த பக்கம் வந்து அவங்கள லிங்க்டின்லேயும் கனெக்ட் பண்ணுங்கள், இந்த பக்கம் வந்து அவங்களுக்கு இமெயிலும் சென்ட் பண்ணுங்கள். உங்களால் என்னென்ன பிளாட்ஃபார்மில் இருந்தாலும் அவங்கள ரீச் அவுட் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுங்கள். இந்த மாதிரி என்னென்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலான்னா வெல் ஃபவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஏஞ்சலிஸ்ட்னு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஸ்டார்ட் அப் ஜாப்ஸ் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். பர்பஸ் ஜாப், வென்ச்சர்லோ, பில்டின், லிங்க்டின் போயின்னா ஸ்டார்ட் அப் லிஸ்ட்டு ஜாப்லாம் போட்டிருக்காங்களா ஒரு கம்பெனிக்கு, லைக் இண்டீட்லேயோ நாக்ரிலேயோ இல்லைனா வந்து வெல்ஃபோன்லேயோ, அவங்கள லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணுங்கள். அங்கேயும் கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் கனெக்ட் பண்ணுங்கள். அப்படின் போது உங்களுக்கு அந்த ஜாப்பில் ஹையர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. லிங்க்டின் வந்து கோல்ட் மைன் ஃபார் கெட்டிங் ஸ்டார்ட் அப் ஜாப்ஸ். தயவு செஞ்சு லிங்க்டின் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒய் காம்பினேட்டர், ஸ்டார்ட் அப் கேலரி இப்படின்னு எக்கச்சக்கமான வெப்சைட் இருக்குது. போய் நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். எந்த இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் நோட் பண்ணி கூட வச்சுட்டு அதில் கூட நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். தேர் ஆர் லாட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் வென் யூ ட்ரை டு கெட் ஜாப்ஸ் இன் ஸ்டார்ட் அப்ஸ்ன்னும் போது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தையும் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக அவங்களே ரீச் அவுட் பண்ணிங்கன்னா கூட, இல்லை இன்கேஸ் ஒரு கம்பெனியில் ஒரு ஹையரிங் கூட போடல, பட் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அவங்களுக்கு இமெயில் பண்ணுங்கள், கால் நேம் பண்ணுங்கள், ட்விட்டரில் போய் அவங்கள கனெக்ட் பண்ணுங்கள், லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணுங்கள், இமெயில் போடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தே வில் இம்ப்ரெஸ்ட். இந்த பையன் என்ன இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான், ஒரு ஹைரிங்கை போட இவனை மாதிரி ஒருத்தனை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அடித்து தூக்கி உள்ளே போட்டுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் வித் தம், எசிடேட் பண்ணாதீங்க. இந்த ரொபாட்டிக் மாதிரியெல்லாம் உட்காந்து பேசாதீங்க, ஹியூமன் மாதிரி பேசுங்க. ChatGPTயில் காப்பி பண்ணி பேஸ்டெல்லாம் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் யாரும் எப்படி அப்படின்றத டைரெக்டாக அட்டாக் பண்ணுங்கள். எங்கிட்ட ஸ்கில் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி ஹையர் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன், அவ்வளோதான். தட்ஸ் ஹவ் யூ ஷுட் அப்ரோச் அப்படின்ட்டு டைரெக்டாக போகணும். ஹே இந்த மாதிரி வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறீங்க, இமெயில் அனுப்புகிறீங்க, கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு பர்சனலைஸ்டான ஒரு மெசேஜோ இமெயில் அனுப்புங்க. எல்லோரும் வந்து ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிட்டு ஐ எம் இன்ட்ரெஸ்டடு, ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ அப்படின்வாங்க. அந்த கம்பெனி பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, ஓகே யூஆர் நவ் க்ரோயிங், யூஆர் இன்னோவேட்டிவ் ஸ்டார்ட் அப் இதுன்னுட்டு இருக்கீங்க, இப்போ தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணிங்க அப்படின்ட்டு அவங்கள பற்றி ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுங்கள் அந்த கால் மெசேஜில். ஓகே இவன் இந்த பைபிள் நம்மளை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கான், ஸோ ஃபோர்ட் ஹைரிங் அப்படின்வாங்க. ஸோ ஒரு கிராஃப்ட் பண்ண இமெயில், கிராஃப்ட் பர்சனலைஸ்டான ஒரு மெசேஜ், லிங்க்டின், ட்விட்டர் எதில் நீங்கள் போனீங்கனாலும் சரி பர்சனலைஸ்டாக போங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து முடிஞ்சால் உங்களோட அப்டேட்டடான ரெஷ்யூமை தூக்கி போட்டு அனுப்பிவிடுங்க. நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட், நீங்கள் இதுக்கு முன்னாடி யாருக்கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு சில விஷயத்த மென்ஷன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஓகே ஹி ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அந்த பைபிளே தூக்கு. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸ்டார்ட் அப்பில் ஜாப் கெட் பண்ணணும்னா தட்ஸ் சிம்பிளஸ்ட் திங் ஆஃப் ஆல் டைம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தங்களை ஸ்டார்ட் அப்பில் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 3 months 1 year 6 months இந்த மாதிரி ஏதாச்சும் லைட்டாக வச்சுருந்தாலே போதும், அதுவே பில்டப் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இருந்தால் கூட அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஐ ஒர்க்ட் அஸ் ஏ சோஷியல் மீடியா மார்க்கெட்டர், ஐ கம்ப்ளீட்டட் தட் இன்டர்ன், ப்ளா ப்ளா ப்ளா, ஐ கேன், இந்த மாதிரி
உங்களால் என்ன ரிசல்ட் வரும், என்ன பண்ணியிருக்கீங்க அதையும் அப்படி மென்ஷன் பண்ணி விட்டிங்கன்னா, ஓகே திஸ் பர்சன் ஹாவ் தட் ஹங்கர் டு க்ரோ, he has some experience அப்படின்ட்டு they will hire you. நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உடனே ஜாப் கிடச்சிடும். உடனே வந்து இப்போ இமெயில் போட்டோடனே ஒன்று 5 நிமிஷத்தில் ரிப்ளை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. 1 வீக் 2 வீக்ஸில் தான் ரிப்ளை வரும். மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் போங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 ஸ்டார்ட் அப் எடுத்துக்காங்க. ஒரு 1 ஹவர் உட்காந்து ஒரு நாளைக்கு 10 அடிச்சிங்கன்னா ஒரு 2 வீக்ஸில் ஏதாவது ஒன்று ரிப்ளை வரும். அதில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். உங்களோட கான்ஃபிடன்ஸ் தான் அங்கே மாற்று. கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, நல்ல ஹங்கராக இருந்தீங்கன்னா, ஒரு நல்ல தெளிவாக இருக்கிறதுன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா வைங்களேன், அந்த ஃபவுண்டர் உங்களை லவ் பண்ணுவாங்க. அந்த ஹெச்ஆர் தேர் லைக் டு ஹையர் திஸ் லைக் பர்சன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ், ஹங்கர், அந்த ஸ்கில்ஸு முடிஞ்ச போர்ட்ஃபோலியோ ஏதாச்சும் பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பக்கம் ரெஷ்யூம் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா ஈஸி. ஸோ உடனே ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு 30 to 40 ஸ்டார்ட் அப் ஒரு 1 வீக்கில் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஹையரிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க போனீங்கன்னா ஒரு 5-10 கூட ரிப்ளை வரும். அவங்கள அடித்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸில் உங்களுக்கு ஜாப் கட் பண்ணிடலாம். பட் நான் சொன்னாலே ஒரு சில ஆப் ஒர்க் இண்டியா அந்த மாதிரி லோக்கலில் ஜாப் ஏதாச்சும் லோக்கல் ஸ்டார்ட் அப்பில் கெட் பண்ணால் அந்த மாதிரி ஆப்ஸை கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து டிபெண்ட்ஸ்னால் உங்களோட எஃபர்ட்டை பொறுத்து இது வந்து வேரி ஆகும். ஸோ ட்ரை டு யூஸ் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். நான் சொன்னேங்களா, அது எல்லா பிளாட்ஃபார்ம் நோட் பண்ணி வச்சு அதில் ஒவ்வொன்றா எடுத்து அவங்கள லிங்க்டின், இமெயில் அது இதுன்னு கனெக்ட் பண்ணி அடித்து நோத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் அப்பில் ஜாப் கெட் பண்ணிடலாம். ஸ்கில் திறமாக வச்சுக்கிட்டு ஜாப்லன்னு இனிமேல் நீங்கள் சொல்லிடவே கூடாது. ஸ்டார்ட் அப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தே ரெடி டு ஹையர் ஹங்கர் பர்சன். நீங்கள் அந்த ஹங்கர் பர்சனை ஹையர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. எஸ்ஐஓ அது இது எதோ வேணா இருக்கட்டும். ஸோ கோ அண்ட் அட்டாக் தம். ஓகே, இந்த வீடியோ இங்கே முடித்துக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா பிடிக்கலனாலும் லைக் எல்லாம் போட்டுங்கன்னு அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்னோட நேம் வந்து ஏகே. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய். நம்மளும் ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் ஹையரிங் வந்து சூன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் நிறைய நாள் ஆகும். அதனால் எனக்கு எல்லாம் அப்ரோச் பண்ணுறாதீங்க. பாய்.